அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சுய பரிசோதனை என்ற தலைப்பில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த உரையின் நோக்கம். சுய பரிசோதனை என்றாலே சிலர் சிந்திக்கலாம், இன்னும் வருடம் முடிவடையவில்லை, இப்பொழுதுதான் வருடம் ஆரம்பித்திருக்கின்றது, அது எப்படி இந்த தலைப்பில் பேசுவது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் சுய பரிசோதனை என்பது ரமலான் மாதத்தை நாங்கள் அடைந்து 7 நோன்புகளை நாங்கள் நோட்டிருக்கின்றோம். சிலருக்கு 6 நோன்பாக இருக்கலாம். 7 நோன்பை நாங்கள் நோட்டிருக்கின்றோம். இந்த 7 நோன்பு எங்களை விட்டு தாண்டி விட்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னை தாங்களே என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்வது மிக கடமையாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த நாட்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. ரமலான் நிறைவடையும் பொழுது நாங்கள் வெறுமனே நோன்பு நோட்டது மாத்திரமாக இருந்தால் அந்த நோன்பில் எந்த பலனையும் நாங்கள் காண முடியாமல் போய்விடும். அதனால்தான் இந்த தலைப்பை முக்கியமாக நான் தேர்வு செய்தேன். சுய பரிசோதனையிலே முக்கியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டியது, நோன்பு எல்லோரும் பிடித்திருப்போம். 6 நோன்பு அல்ல 7 நோன்பு, இந்த சவுதி அரேபியா பொறுத்தவரையிலே 7வது நோன்பு என்று. இப்ப 7 நோன்பை நாங்கள் நோட்டிருப்போம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் மற்ற விஷயங்களில் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கடமையான தொழுகைகளை நாங்கள் சரிவர பேணி ஜமாத்துடன் தொழுதோமா? ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாத்துடன் தொழுதேனா அல்லது ஒவ்வொருவரும் நான் ஜமாத் தொழுகையுடன் இந்த 7 நாட்களும் 5 நேர தொழுகையும் ஜமாத்துடன் தொழுதேனா என்று எங்களை நாங்கள் என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் நேரம் இருக்கின்றது, நான் செய்தது தவறு, நான் ஜமாத் தொழுகையை தவற விடுகின்றேன், தொழுகையில் அலட்சியமாக இருக்கின்றேன், நேரத்துக்கு நான் தொழுவதில்லை. குறிப்பாக பெண்களா இருந்தால் அவர்களுக்கு ஜமாத் தொழுகை கடமை இல்லாமல் இருந்தாலும், ஆனால் அவர்கள் சில பெண்கள் என்ன செய்வார் என்றால், வேலை பழுவினால் தொழுகையை தாமதித்து தொழுவார்கள். இந்த கடமையான தொழுகை என்ன செய்வார்கள், தாமதித்து தொழுவார்கள். அசரு தொழுகை மகரிபு நெருங்கும் பொழுதுதான், அப்பதான் அசரு தொழுகை தொழுவார்கள். லுகர் தொழுகையுடன் அசரு தொழுகை நெருங்கும் பொழுதுதான் லுகர் தொழுகை தொழுவார். இப்படி சிலர் என்ன செய்வார், மிக அலட்சியமா இருக்கின்றார். இந்த போக்கு தவறானது, இந்த போக்கை விட்டுவிட வேண்டும். நேரத்துக்கு நாங்கள் தொழ வேண்டும். அதுதான் இஸ்லாத்திலே மிக சிறந்த அமல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அதனால் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், ஜமாத் தொழுகைக்கு போக வேண்டும். அடுத்ததா ஜமாத் தொழுகைக்கு போவதுடன் முன் வரிசையில் நாங்கள் மற்ற நாட்கள்ல தான் எங்களுக்கு முன் வரிசை கிடைப்பதில்லை, போக முடியவில்லை. ஆனால் இந்த ரமலான் மாதத்திலேயாவது நான் முன் வரிசையில் தொழுதேனா என்று நாங்கள் என்ன செய்யணும், எங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இன்னும் என்ன செய்யலாம், முயற்சி எடுக்கலாம். ஃபஜ்ருக்கு என்ன செய்யலாம், சஹர் செய்துவிட்டு பாங்கு சொன்ன உடனே அல்லது பாங்கு சொல்வதற்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னால் பள்ளிக்கு போனால் நிச்சயமா உங்களுக்கு முதலாவது சஃப் கிடைத்து விடும். அப்ப முதலாவது சஃப்லே அமர்ந்து இபாதத்திலே, வணக்கத்திலே, துஆலே இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். இது 7 நோன்பு கடந்து விட்டன, இதிலே அலட்சியமா இருந்தால் இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றன. பரிசோதனை செய்து என்ன செய்யலாம், திருத்தி நாங்களும் ஜமாத் தொழுகை பள்ளியிலே முன்வரிசையிலே சென்று தொழுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்ததாக அடிக்கடி நாங்கள் ஞாபகம் ஊட்டுவது இந்த ரமலானிலே குர்ஆனை பற்றித்தான். காரணம் என்னவென்றால், அல் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் உங்களுக்கு தெரியும், இந்த ரமலான் மாதம். அது மிக சிறப்பு. இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்குது என்றால் அது அல் குர்ஆன் இறங்கப்பட்டதுதான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த அல் குர்ஆனை நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த ரமலான் மாதத்திலேயாவது ஓதுவதற்கு நாங்கள் என்ன செய்ய முயற்சி எடுப்பதில்லை. ஓதக்கூடியவர் இருக்கின்றார்கள், நாங்கள் முயற்சி எடுக்காமல் ஓதாமல் இருக்கக்கூடியவரை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகின்றோம். அவர்களை திருத்திக் கொள்வதற்கான தான் பேசுகின்றோம். குர்ஆனு கட்டாயம் நீங்கள் ஓத வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே குறைந்தது இந்த 7 நோன்பு நோட்டிருக்கின்றீர்கள், 7வது நோன்பை நிறைவு செய்திருக்கின்றீர்கள், 7 ஜுஸு ஓதிருக்க வேண்டும். 7 ஜுஸு குர்ஆனிலே நீங்கள் என்ன செய்ய ஓதி முடித்திருக்க வேண்டும். இல்லையா, என்ன செய்ய சந்தர்ப்பம் இருக்கின்றன.
ஆர்வத்துடன் என்ன செய்யலாம், குர்ஆனை எடுத்து ஓதி 7 முடிக்காதவர்கள் மாஷால் இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றன, அதுல என்ன செய்யலாம், அந்த நாட்களிலே நாங்கள் கூடுதலாக ஓதி அதை நாங்கள் சரிசமம் செய்து கொள்ளலாம். இதுதான் பரிசோதனை என்பது. தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை என்ன செய்கின்ற, குர்ஆனை ஓதுங்கள், அதிகமாக ஓதுங்கள், குறைந்த ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவாவது ஓதுங்கள். ஓதுறது மாத்திரமல்ல, அர்த்தத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். தர்ஜமா குர்ஆன் இருக்கின்றது தமிழிலே. என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதும் பொழுது தர்ஜமா குர்ஆனை எடுத்து ஓதலாம். அதுல சில உங்களுக்கு தெரியாது இது என்ன சொல்லப்படுகின்றது என்று சில உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் பக்கத்தில் என்ன சில ஆயத்துக்கு அடுத்த அந்த அரபி ஆயத்துக்கு அடுத்ததே தமிழ் இருக்கும், தமிழிலே கொண்டும் வாசித்துக் கொள்ளலாம். இன்னொரு மனதுக்கு திருப்தியா இருக்கும். பொருளுடன் நான் என்ன செய்தேன், குர்ஆனை ஓதினேன், பொருள் உணர்ந்து நான் குர்ஆனை ஓதினேன் என்ற ஒரு மனதுக்கு ஒரு அச்சம், உங்களுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படும். இவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய திருத்திக் கொள்வது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் நான் உட்பட ஒவ்வொருவரும் நாங்கள் நாட்கள் வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. கடைசியிலே ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் கவலைப்பட்டதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் அடுத்த வருடங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்போமா இல்லையா என்பது யாருக்குமே சொல்ல முடியாத ஒன்று. அதனால் என்ன செய்யலாம், நாங்கள் இப்பொழுதே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய, அன்பார்ந்தவர்களே, தர்மம் செய்வது. நாங்கள் இந்த 7 நாட்கள் எங்களை விட்டு கடந்து விட்டன ரமலான். இப்ப நாங்கள் தர்மங்கள் செய்தோமா? குறைந்தது நாங்கள் எங்களுக்கு முடிந்த அளவு ஏதாவது ஒரு தர்மத்தை நாங்கள் ஒரு ஏழைக்கு செய்தோமா என்று நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ள. இல்லாவிட்டால் எங்களுடைய சொத்திலே ஒரு கணக்கை ஒதுக்கி நாங்கள் என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கலாம், வறியவர்களுக்கு கொடுக்கலாம். ஜகாத் கடமையானவர்கள் கணக்கு பார்த்து இந்த ஜகாத்தை நிறைவேற்றலாம். 7 நாட்கள் கடந்து விட்டன, இன்னும் ஜகாத்தை கணக்கு பார்க்காதவர்கள் கண்டிப்பா என்ன செய்ய, இப்பொழுதே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஜகாத்தை கணக்கு பார்த்து உரியவர்களுக்கு அந்த உங்களுடைய சொத்து போய் சேர்வதற்குரிய வழியை நீங்கள் என்ன செய்யுங்கள், இப்பொழுதே அமைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் தங்களை நாங்களே பரிசோதனை செய்து கொள்வது. அடுத்து அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும் துவா மிக முக்கியமானது. துவா மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்னென்று சொன்னால் துவா தான். அப்ப இந்த துவா மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானை நாங்கள் ஒரு பொன்னாக கணக்கிட்டு என்ன செய்வோம் என்றால், ஒவ்வொரு நாளும் நாங்கள் துவா செய்வதிலே மறக்கவே கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் துவா மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை எவ்வளவு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர், சொல்ல முடியாது, தாங்க முடியாத கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மிக சந்தர்ப்பம் இந்த ரமதான் மாதம். ஏனென்றால் தஹஜ்ஜத்துக்கு எழும்புகின்றீர்கள், தஹஜ்ஜத் தொழுகின்றீர்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்டு அல்லது என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களை படைத்த அந்த அல்லாஹ் நிச்சயமா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். அதே போன்று பாவத்திலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்கள், பாவத்தை நிறுத்தி அல்லாஹ்விடம் வருந்துங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள், அழுங்கள், அழுது உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு மிக சந்தர்ப்பமாக இருக்கின்றது இந்த ரமலான் மாதம். எனவே துஆலை அடிக்கடி ஈடுபடுங்கள். துஆலை பிரார்த்தனை செய்யாதவர்கள் என்ன செய்ய, குறிப்பாக எங்களுக்கு கவலையான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் மிக பொன்னான முக்கியமான நேரம். அந்த நேரத்திலே அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள், சுப்ரா விரித்து அதுல தேவையான உணவுகளை அவர்கள் என்ன செய்ய வைத்து பக்கத்திலே இருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். முக்கியமான பொன்னான அந்த நேரம் சகோதரர்களே, அந்த நேரத்திலேயுமா நீங்கள் போய் உலக விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு கவலையான விஷயம் தெரியுமா? அப்ப அந்த சந்தர்ப்பத்தை ஒரு இரையச்சம் உள்ள ஒரு அடியான் என்ன செய்வான் தெரியுமா, அப்படி பொன்னான நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது நோன்பு திறப்பதற்கு, பாங்கு சொல்வதற்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம், என்னுடைய தேவைகளை கேட்கலாம், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை முறையிடலாம்
எனக்கு நிறைய நோய்கள் இருக்குன்னு அந்த நோய்களை என்ன செய்யலாம், அல்லாவிடத்திலே நான் கேட்டு, யா அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கின்றனவே யா அல்லாஹ், நான் நோன்பு நோட்டு இருக்கின்றேன் யா அல்லாஹ், நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் யா அல்லாஹ், இந்த நேரத்திலே நான் இடத்திலே கேட்கின்றேன், என்னுடைய நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தி யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்டு பல வருடங்களா நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் யா அல்லாஹ், எனவே இந்த நோயை அல்லாஹ் நீ குணப்படுத்தி யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கத் செய்ய அல்லாஹ், எனக்கு பொருளாதாரத்திலே அபிவிருத்தி செய்ய அல்லாஹ், நான் மிக பொருளாதாரத்திலே நெருக்கடியில இருக்கின்றேன் யா அல்லாஹ், இப்படியெல்லாம் இருக்கின்றனவா இல்லையா? அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், அந்த பிரார்த்தனை செய்யலாம். அந்த நேரத்தை கூட சிலர் என்ன செய்கின்றாலும் வீணாக உலக விஷயங்களை பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டும் பாங்க சொன்னுடனே என்ன செய்கின்றார், நோன்பு திறக்கின்றார்கள். எவ்வளவு கவலையான விஷயம். அதனால் இவ்விதிகளுக்கு தான் நான் சுய பரிசோதனை என்ற தலைப்பை தேர்வு செய்ய காரணம், எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கான நாட்கள் மிக வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ரமலான்லே நாங்கள் என்ன செய்வோம், குறிப்பாக இரவு தொழுகையை தொழுவோம். மற்ற நாட்களில் நாங்கள் தொழாவிட்டாலும் ரமலான்லே பெரும்பாலானவர்கள் இந்த இரவு தொழுகையை தொழுவார்கள். அப்ப இந்த இரவு தொழுகையை நாங்கள் இந்த 7 நாட்களிலும் 7வது நாள் இன்றைக்கு நாங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றோம். அப்ப 7 இரவுகள் நாங்கள் தொழுதிருக்க வேண்டும் இரவு தொழுகை இல்லையா? அப்ப 7 இரவுகளை நான் என்ன செய்ய, ஒரு நாள் தவறாமல் இரவு தொழுகையை தொழுதேனா, அதுவும் குறிப்பா ஜமாத்துடன் போய் தொழுதேனா என்று நாங்கள் எங்களை என்ன செய்யலாம், பரிசோதனை செய்து கொள்ளலாம். இல்ல சில ஜமாத்துடன் போக முடியாதவர்கள் தனிமையில வீட்டிலேயாவது அவர்களுக்கு என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். சரி, 11 ரக்காத்தை கட்டாயம் தொழ வேண்டும் என்று கிடையாது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த அடிப்படையிலே உங்களுக்கு என்ன செய்யலாம், 9 தொழலாம், 7 தொழலாம், 5 தொழலாம், 3 தொழலாம். சரி, ஒண்ணுமே முடியலையா, 1வது கூட தொழலாம். ரசூல் அதுக்கு கூட அனுமதி தந்திருக்கிறார்கள் தானே. அப்போ 1வது தொழலாம் இல்லையா? அப்ப இந்த சஹருக்கு எழும்பக்கூடிய நீங்கள், சரி உங்களுக்கு இரவுல தான் தொழ முடியல, சரி சஹருக்கு எழும்பக்கூடிய உங்களுக்கு சரி ஒரு ரக்காத்தையாவது என்ன செய்யலாம், போய் தொழலாமா இல்லையா? சஹரு சாப்பிட்டதுக்கு நாங்க 1/2 மணி நேரம் 20 நிமிடங்களை ஒதுக்குகின்றோம். அப்ப என்ன செய்யலாம், ஒரு ரக்காத்தையாவது போய் என்ன செய்யலாம், அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாமா இல்லையா? கூடினா உங்களுக்கு 11 தொழலாம். சரி 11 தொழ முடியல, 9, 7, 5, 3, 1 வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், அனுமதி தந்திருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் இந்த தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும். ஆனா குறிப்பாக ரமலான் உங்களுக்கு தெரியும், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான் மாதத்திலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் என்ன இரவு தொழுகையை தொழுதால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ரமலானிலே ரசூலுல்லாஹ் குறிப்பாக ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். அப்ப இந்த தொழுகையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த தொழுகையும் நாங்கள் தொழ வேண்டும். இதை நாங்கள் தொழாவிட்டால் இன்னும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றன. இன்னும் 20, 23, 21 நோன்புகள் மாஷா அல்லாஹ் இன்னுமே உங்களுக்கு இருக்கின்றன. அதனால என்ன செய்யலாம், இன்னும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தொழாதவர்கள் இப்பொழுதிலிருந்து எங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அந்த தொழுகையும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்யலாம், இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் குறிப்பாக இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே தூங்குவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், நல்ல முறையிலே சிந்தியுங்கள். என்ன சிந்தித்தின தூக்கத்திலே வேற சிந்தனை, தூங்குவதற்கு முன்னால் உங்களுக்கு வேற சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த சிந்தனைகளை மாற்றி இந்த ரமலான் 7வது ரமலான் இன்றைக்கு முடிந்து விட்டது, நான் என்னென்ன செய்தேன், என்னென்ன இடத்துல குறைபாடுகள் இருக்கின்றன, அந்த குறைபாடுகளை நான் திருத்திக் கொள்ள வேண்டுமே, இந்த ரமலான்ல திருத்திக் கொள்ளாவிட்டால் நான் எப்பொழுது என்னை திருத்திக் கொள்வது என்று ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி நல்ல முறையிலே அல்லாஹ் இந்த ரமலானை எல்லோரும் நல்ல முறையிலே பயன்படுத்தி முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.